கர்த்தருடைய வேதத்தை ருசிக்க கொடுத்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆகஸ்ட் மாதம் கடைசி நாளாகிய 31ஆம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் ஜீவ வசனம் 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியது என்று பலர் கூறுகிறார்கள். சிலர் இது எஸ்ரா எழுதியது என்றும் கூறுகிறார்கள். சங்கீதங்களை எபிரேய மொழியில் நெகிலீம், அதாவது துதிகள் என்று அழைக்கின்றார்கள். இந்த 119ஆம் சங்கீதத்தில் எல்லா வசனங்களும் 122ஆம் வசனம் தவிர வேதத்தை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் தினமும் அதிகாலை எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதை வாசிப்பதோடு மட்டுமின்றி வேத வசனங்களை சிந்தித்து தியானிப்பது மிக அவசியம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பிரியமாயிருந்து இரவும் பகலை வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரப்பட்டு நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான் என்று சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் வசனத்தின் மூலமாக நம்மிடம் பேசுவார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் உள்ள வசனங்களின் மூலமாக நம்மிடம் கர்த்தர் பேசுவார். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேருக்கும் அது அதபிமானி என்று ஒரு பாடல் கூட உண்டு. நாம் தினம் வாசிக்கும் பொழுது அன்றைய நாளுக்குரிய ஆலோசனைகளை, நடக்க வேண்டிய வழிகளை எல்லாவற்றையும் போதிக்கும். வேத வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானிப்பது மட்டும் போதாது, அதை இருதய பலகையிலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். அதை பதித்து கொள்வது மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று அப்போஸ்தலர் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் கூறியிருக்கிறார். அப்படி வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று இங்கு தாவீது கூறுகிறார். வேதத்தை பற்றி சங்கீதம் தவிர மற்ற புஸ்தகங்களிலும் எழுதியிருக்கிறது காண்போம். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதத்தை காக்கிறவளோ பாக்கியவான், வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும், வேதத்தில் உள்ள எந்த வசனமும் சுயமாய் எழுதப்படாமல் கர்த்தரால் அருளப்பட்டது என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது. மேலும் சாட்சி வழி, கட்டளைகள், பிரமாணங்கள், வசனங்கள், வாக்குறுதிகள், சத்திய வசனம், வார்த்தை, கர்த்தரின் உண்மை என்று பல பெயர்களில் வேதம் என்ற சொல் அழைக்கப்படுகிறது. இது தேன் இனிமையிலும் மதுரமானதாக இருக்கும், திவ்யமான மதுரமாக இருக்கும், விலையேற பெற்றது, பேதைகளின் ஞானம், பெரிய திரவியம், பாதைக்கு நல்ல தீபம், பொன்னுலகுக்கு போகும் வழிகாட்டி, துன்ப காலத்தில் ஆறுதல் தரும் மெய்வேதம், வாதை செய்திடும் பல சோதனைகளை எதிர்த்து வெல்லத்தகும் பேராயுதம், எங்கும் சிறந்து விளங்கும் ஜீவ திருமறை என்றெல்லாம் வேதத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இதன்படி நடக்கிற நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, தேனிலும் இனிமையான விலையேற பெற்றதுமான பொக்கிஷமாகிய வேதத்தை நீர் எங்களுக்கு அருளினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை நாங்கள் தினமும் வாசித்து ருசித்து தியானித்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி புரியுமாப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேதத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொள்கிறோம் சுவாமி. ஆமேன்.